Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. Yes, நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த DSR saree ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய sarees வந்து வாங்கி ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். அதில் நிறைய வந்து நீங்கள் சொன்ன கடைங்கள்லேருந்து தான் வாங்கி ரிவ்யூவே போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் DSR சாரீஸுமே. ஸோ நான் இப்போ வந்து ஆர்டர் பண்ணி எனக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம கிவ்அவே பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்த்துடலாம். நிறைய பேருக்கு வந்து என்ன டவுட்னா, நான் வந்து பயாஸ்டாக இருப்பேன்னு ஒரு சில பேருக்கு டவுட்டு. இன்னொரு சில பேருக்கு நான் ப்ராடக்ட்டே தரமாட்டேன், நான் சும்மா வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து ஏமாற்றிருக்காங்க, நீங்களுமே ஏமாற்றுவீங்க அப்படின்லாம் வந்து ஒரு டவுட் இருக்குல்ல. 200% நான் சொல்கிறேன். நான் என்ன உங்களுக்கு வீடியோவில் சொன்னனோ அதே மாதிரி 8 பேருக்கு வந்து நான் கண்டிப்பாக கிவ்அவே வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் February 14th நான் லைவில் வந்து தான் வந்து சூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் இன்ஸ்டா லைவ் தான் வருவேன்னு நினைக்கிறேன். பட் டைமிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு February 12 இல்லைனா 13th வந்து கன்ஃபார்மாக வந்து நான் சொல்லிடுறேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா ஸ்டோரிஸுமே வந்து வைக்கிறேன். அதுக்கு வந்து நான் குட்டியாக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் சூஸ் பண்ணுற வின்னர்ஸ் எல்லாமே ரேண்டமாக கமெண்ட்ஸ்லேருந்து மட்டுமே வரப்போகுது. நான் எந்த விதத்துலையும் பயாஸ்டாக இருக்க போகிறது கிடையாது. அதை உங்ககிட்ட நான் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். DSR saree வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வந்து எனக்கு போட்டிருந்தாங்க. ஒரு 3-4 days பிஃபோர் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் DSR sarees வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அதில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் வாட்ஸ்அப் மூலயமா. பட் அவங்க நான் வாட்ஸ்அப் பண்ணும்போதே எனக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இதுலேருந்து சூஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. அது நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. இவங்க வெப்சைட்டில் வந்து வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் போய் கேட்டதுக்கு அது எங்கள் நம்பரே கிடையாதுன்ற மாதிரி வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியாதுன்றதுக்காக நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். முடிஞ்சால் அந்த கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டுமே நான் வந்து வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் செக் பண்ணும்போது அவங்க இன்ஸ்டாலே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஃபேக் பேஜஸ்லாம் வச்சுருக்காங்கன்ட்டு. நானுமே செக் பண்ணி பார்த்தேன். DSRன்னு போட்டுட்டு அவங்க லோகோ, அவங்க பிக்சர்ஸ், அவங்க சாரியோட லோகோ எல்லாமே போட்டு 420 வேலை பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழேயுமே வந்து என்னென்ன காண்டாக்ட்ஸ் நம்பர் இருக்குது, யாரோட பேருன்னு சொல்லி அவங்களே ஒரு 4-5 பேர் வந்து மென்ஷன் பண்ணி அவங்களோட காண்டாக்ட்ஸ் நம்பர்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நான் வெப்சைட்லேயுமே போய் நம்பர் செக் பண்ணி பார்த்துருந்தேன். வெப்சைட்டில் இருக்க நம்பரும் இன்ஸ்டாவில் இருக்க நம்பருமே வேறு வேறு தான். இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்குலாம் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம், பட் நமக்கு வந்து சொன்ன டைமில் வந்து டெலிவர் ஆகலைன்னா நம்ம யாருக்காவது கால் பண்ணி கேட்கணும்ல கஸ்டமர் கேருக்கு. ஸோ அந்த கஸ்டமர் கேர் தான் வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நானுமே வந்து வெப்சைட்டில் தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஆர்டர் பண்ணேன். நேற்று வந்து தேர்ஸ்டே, எனக்கு ஃப்ரைடேவே ரிசீவ் ஆகிடுச்சு. அப்படியே ஃபட்டாஃபட் டெலிவரி மாதிரி ஆகிடுச்சு. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் வந்து 2 saree வந்து இருக்குது. ஆனால் ரெண்டுமே ஒரே saree தான். இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். இதோட saree ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 550 rupees. ஷிப்பிங் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து அடிஷ்னல் 100. ஸோ இது 550 வந்து 1100. புது saree தான், புது saree வாசனை தான் வருது. அதே மாதிரி லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் வந்து ஒரே ஒரு இவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சாரீனா அப்படி தான் ஸ்மெல் அடிக்கும், இது கூட தெரியாதா, ஸ்மெல் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இப்போ நான் இந்த saree ஓப்பன் பண்ணுறேன். இதை ஓப்பன் பண்ணும் போதே எனக்கு வந்து ஃப்ரெஷ் பீஸ் வந்து ஸ்மெல் வருது. நம்ம விரிக்கும் போதே வந்து வரும்ல, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும் போதே அந்த மாதிரி ஸ்மெல் வருது. அந்த சாரியை நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது பல வருஷமாக இல்லை பல மாதமாக குடோனில் போட்டு மூட்டை கட்டி வச்சா திறக்கும் போது ஒரு குபீர்னு ஒரு ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்மெல் வந்து அடிச்சிச்சு. இந்த சாரீ ஸ்மெல்லுக்கும் அந்த சாரீ ஸ்மெல்லுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எப்படி எல்லா சாரீ ஸ்மெல்லும் வந்து ஒரே மாதிரி இருக்கும்? யாராச்சும் நல்லா வாசனை வந்து அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? புது புடவை வாசனமே அதோட தனி ஸ்மெல்லு, ஓகேவா? இந்த மக்கி போன ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல. ஸோ லூஸ் மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக கொஞ்சம் நியாயம் தர்மத்தோடு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் யாரை பற்றி வீடியோ போட்டேன்னு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட சப்போர்ட்டர் ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துடலாம் எங்கேயாச்சும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. இதுதான் பல்லு.
ஸோ பல்லுக்கும் சாரிக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்டர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குட்டி பார்டர் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும். அந்த பெரிய பார்டர் வந்து நமக்கு மேலே வரும். வெயிட் நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி நமக்கு இந்த இடத்துல வந்து மேலே வரும். ஐ திங்க் இதோட ப்ளவுஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் நினைக்கிறேன். அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எஸ், இதுதான் ப்ளவுஸ் பீஸ். சாரீ கலருக்கும் ப்ளவுஸ் கலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஃப்ரென்ஸு. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து இருக்குது. கலர் வைஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்த டிஎஸ்ஆர் சாரீ வந்து வாங்கிட்டேன். 550க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே நான் ஒர்த் தான் சொல்வேன். எனக்கு தெரிஞ்ச மெட்டீரியலுமே ஃப்ளீட் வைக்கலாம் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம சொல் பேச்சு கேட்குற மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? நான் சும்மா இப்போதைக்கு 2 தான் வச்சுருக்கேன். அதிலே பாருங்கள், அந்த மொடன்லாம் இல்லை, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டதுக்காக தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்னொரு சர்ப்ரைசிங்கான மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீ 2 சாரியுமே வந்து நான் கிவ்அவே தான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சூன் நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த February 14th வந்து நான் அனௌன்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டோட கிவ்அவே வந்து முடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்ச் மாதம் மகளிர் தினம் வரப்போகுது இல்லை, ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. நான் எதிர்பார்த்ததை விட நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் வந்து உங்ககிட்டேருந்து எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஸோ எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கிவ்அவே வந்து கொடுத்தேன். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன கிவ்அவே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கிவ்அவே வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக வேறு ரூல்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயில்டாக அப்புறமா வந்து பார்க்கலாம். கிவ்அவே பற்றின தனியாக வீடியோ வந்து வரும். ஸோ உங்களுக்கு கிவ்அவே பற்றின வீடியோஸ்லாம் வந்து தெரியணும்னா நீங்கள் நம்ம சேனல் வந்து ரெகுலராக பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல நான் ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சாரீ அந்தளவுக்கு மடிக்க தெரியாது. சப்போஸ் கிவ்அவே வின்னர்ஸ்க்கு வந்து ஒரு சாரீ வந்து கொஞ்சம் மடிப்பு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை பற்றிலாம் வருத்தப்படாதீங்க. புது சாரீ தான், நான் வீடியோக்காக மட்டும்தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து நான் கிவ்அவே வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன்னா நான் கொடுக்குறது வந்து டேமேஜாக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ அதை விட அதிகமாக நான் ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.